தபஸ்ல இருக்கும்போது நமக்கு எல்லாம் ஏதாவது ஒரு இன்னொரு இன்னல்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அதையும் நம்ம வேதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாக் வீதாம்பரம், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாருன்னா அப்படி வாழறாளா? கோன்வஸ்மின் சாபிருதம் லோகே குணவான் கஷ்டன வீரியவான். வீரனா இருக்கணும், சத்திய பராக்கிரமா இருக்கணும். அப்படியே சொங்கியா உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது, அப்படி இல்லை, எல்லாம் தெரியணும், ஆனா எதுவும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கணும். கோன்வஸ்மின் சாமிருதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான். எல்லாம் தெரியும்ன்றதுக்காக அதர்மம் பிரகாரம் போலாமா? இரண்யகசிபு, இரண்யாட்சகன் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய எல்லாமே தெரிஞ்சவன் தானே. சண்டை போட தெரியும். இந்திரன், சந்திரன், குபேரன் எல்லாம் அடிச்சு நொறுக்குறான். அவ்வளோ வேலர் வச்சுட்டு இருக்கான். ஆனா என்ன ப்ராப்ளம்னா, தர்மத்தை ஃபாலோ பண்ணல, அதர்மம் பிரகாரம் பண்றாங்க. ஆனா இவன் என்ன கேட்கிறாரு நாரதர்? தர்மத்தை ஃபாலோ பண்ணணும் சுவாமி, தர்மஜ்ஞஸ்ச. தர்மத்தை ஃபாலோ பண்ணும்போது சில பேருக்கு என்னன்னா அகங்காரம் வந்துடும். அப்ப கிருதஜ்ஞஸ்ச, கிருதஜ்ஞம்னா காருண்யம் இருக்கணும், சத்திய வாக்கியனா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாதவனா இருக்கணும். சாரித்ரேன கோ யுக்தக, அவன் சரித்திரத்தை படிச்சா ஆஹா இப்படிலாம் கஷ்டப்பட்டாளா அப்படின்னு அப்படி அந்த இது வரணும். இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, உண்மையை பேசி தர்மத்தை ஃபாலோ பண்ணி. அப்ப நம்மளுக்கே தோணும், இவ்வளோ தர்மத்தை ஃபாலோ பண்ணாலாம் என்ன வரும்? கஷ்டம்தான் வரும். சுவாமி அதுக்கு நம்ம அதர்மத்தை ஃபாலோ பண்ணி நல்ல வழியில இருக்கலாமே. அதுதான் சொல்லுவா, அதர்மத்தை யார் ஃபாலோ பண்றாளோ அவளுக்கு கஷ்டம் இப்ப கிடையாது, ஆனா நிரந்தரமா இருக்கும். யார் தர்மத்தை ஃபாலோ பண்ணி கஷ்டப்படுறாளோ அவங்களுக்கு இப்ப கஷ்டமா இருந்தாலும் பின்னாடி ரொம்ப நன்னா இருக்கும். பகவத்கீதையில கண்ணனம்பரான் சொல்றான், ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். எத்ததக்ரே விஷமிவ பரிணாமேன தத் சுகம். எது இப்ப நன்னா இருக்கு அப்படின்னு நீ நினைக்கிறியோ பின்னாடி அது என்ன பண்ணும்பா? கஷ்டத்தை கொடுக்கும்பா. எது நீ இப்ப கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறியோ பின்னாடி அது என்ன பண்ணும்? சுகத்தை கொடுக்கும்பா அப்படின்றான். இதுக்கு பாஷ்யக்காரர் சங்கர பகவத் பாதார், ஏன்னா நாளைக்கு அவர் பிறக்கிறார், அவரையும் சேர்த்து சொல்லணும்ல. சங்கர பகவத் பாதார் அதுக்கு சொல்லும் போது அவர் சொல்றார், பாவக்காவை நீ இப்ப சாப்பிட்டேன்னா பின்னாடி உனக்கு சுகர் லட்டு எல்லாம் நல்லா சாப்பிடலாம். இப்ப நீ லட்டுவை சாப்பிட்டேன்னா பின்னாடி பாவக்காவை தான்ப்பா சாப்பிடணும். அது மாதிரிதான் இது அப்படின்னு பாருங்க. அவர் அப்ப என்னன்னா அவர் காலத்திலயும் சுகர் இருந்திருக்கு. ஸோ முதல்ல நம்ம நன்னா வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதை அனுபவிக்க ஏத்துட்டோம்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா சுகமான வாழ்க்கையா இருக்கும். இல்ல சுவாமி நான் இப்ப நன்னா சுகமா இருக்கணும் அப்படின்னா பின்னாடி என்ன பண்ணுவா? கஷ்டப்பட்டு இருப்பா. அதுதான்.